வாரன் பஃபட்டோட குருவான பெஞ்சமின் கிரஹம் அவர்கள் ஒரு விஷயம் சொல்லிக்காரு. ஷார்ட் ரன்ல பங்குச்சந்தைங்கிறது ஓட்டிங் மெஷின் மாதிரி இர்ரேஷனலா இருக்கும். பட் அதுவே லாங் ரன்ல அது ஒரு வேயிங் மெஷின் மாதிரி இருக்கும். லாங் ரன்ல எந்த பங்குகள் அதனுடைய கம்பெனியோட லாபத்து கூட அலைனாதோ அதுல அந்த வளர்ச்சி காட்டும் அப்படின்னு சொல்றாரு. இன்னைக்கு சில பங்குகள் இருக்கு, அதனுடைய நம்பர்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்கு, லாபமும் கன்சிஸ்டன்டா இருக்கு. பட் மார்க்கெட் இன்னும் அதை ரிவார்ட் பண்ணல. அதாவது எதர் மார்க்கெட் அதை இக்னோர் பண்ணிருக்கு, இல்லைன்னா அந்த பங்கு ரீடேட்டிங் ப்ராசஸ்ல இருக்குன்னு நம்ம சொல்லலாம். இன்னைக்கு அந்த மாதிரி 3 பங்குகளை பார்க்க போறோம். எதோட நம்பர்லாம் பலமா இருக்கு, பேலன்ஸ் ஷீட் சாலிடா இருக்கு, வேல்யூவேஷனும் நல்லா இருக்கு, சிங்கிள் டிஜிட் PE ரேஷியோ இருக்கு, ஸ்ட்ராங் ஃபினான்ஷியல்ஸும் இருக்கு. அதை தான் பார்க்க போறோம். வாங்க நம்ம காணொலிக்குள்ள போகலாம். என் பேரு சௌந்தர்யா லட்சுமி நாராயணன். நம்ம முதல்ல பார்க்க போற பங்கு பேங்க் ஆஃப் இந்தியா. பேங்க் ஆஃப் இந்தியா 1906ல ஸ்டார்ட் பண்ணப்பட்டது. இது நம்மளோட கண்ட்ரியோட லீடிங் பப்ளிக் செக்டர் வங்கியா இருக்கு. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட ஸ்டேக் மெஜாரிட்டியா இருக்கு, 73% 2025 படி. இவங்க ஒரு முழு சேவை கொடுக்கும் கமர்ஷியல் வங்கியா இருக்காங்க. அவங்க டெபாசிட் மொபைலைஸ் பண்றாங்க, கிரெடிட் டிப்ளாய் பண்றாங்க நிறைய செக்மெண்ட்ஸ் எக்கனாமில. சரிங்களா, அதனுடைய ஆப்ரேஷன்ஸ் 4 மேஜர் செக்மெண்ட்ஸா நம்ம சொல்லலாம். முதல் விஷயம் ட்ரெஷரி ஆப்ரேஷன்ஸ். இந்த செக்மெண்ட்ல என்ன பண்றாங்கன்னா பேங்கோட என்டையர் முதலீடை மேனேஜ் பண்றாங்க. அப்புறம் மார்க்கெட் ரிஸ்க் போர்ட்ஃபோலியோவும் இதுல என்னெல்லாம் இன்க்ளூடட்னா கவர்மெண்ட், அப்புறம் கார்பரேட் செக்யூரிட்டிஸ், மணி மார்க்கெட் ஃபண்டிங், ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச், அப்புறம் டெரிவேட்டிவ் டிரான்சாக்ஷன்ஸ். FY25ல இந்த பர்டிகுலர் செக்மெண்ட் 22,735.88 crores ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணிருக்கு. ஆல்மோஸ்ட் இந்த வங்கியினுடைய டோட்டல் வருவாயில 27.9%. ரெண்டாவது செக்மெண்ட் ரீட்டைல் பேங்கிங். இதுதான் பெரிய ரெவென்யூ டிரைவரா இருக்கு. இதோட கான்ட்ரிபியூஷன் 31,053.26 கோடி FY25ல. ஆல்மோஸ்ட் இந்த வங்கியோட டோட்டல் வருவாயிலிருந்து 40.2% கான்ட்ரிபியூட் பண்ணுது. இந்த செக்மெண்ட் என்ன பண்றாங்கன்னா டிஜிட்டல் சேனல்ல ட்ரெடிஷனல் பேங்க் சேவைகள் கூட மர்ஜ் பண்றாங்க. கரண்ட் அண்ட் சேவிங்ஸ் அக்கௌண்ட், அதுக்கப்புறம் டேர்ம் ரெக்கரிங் டெபாசிட்ஸ் இது எல்லாமே இன்க்ளூட் பண்ணி. லெண்டிங் சைட்ல அவங்க ஃபுல் ஸ்பெக்ட்ரம் கன்சியூமர் ஃபினான்ஸ் ப்ராடக்ட்கள்ல, அதாவது வீட்டு கடன், ஆட்டோ மொபைல் வாங்குற கடன், பர்சனல் லோன்ஸ், கோல்டு லோன்ஸ் இதெல்லாமே கொடுக்குறாங்க. ரீட்டைல் செக்மெண்ட்குள்ள பார்த்தோம்னா டெபாசிட் மிக்ஸ் டில்டடா இருக்கு. எது கூடன்னு பார்த்தீங்கன்னா டேர்ம் டெபாசிட்ஸ் கூட 46%. கரண்ட் அண்ட் சேவிங்ஸ் அக்கௌண்ட் காசா 40.28%. காசாவோட பேலன்ஸ் அதிகமாயிருக்கு, 3.9% இயர் ஆன் இயர் ரைஸ் ஆயிருக்கு. 2,80,283 crores FY25ல. மூணாவது ஹோல்சேல் பேங்கிங் ஆப்ரேஷன்ஸ். இதுல எதெல்லாம் கவர் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்பரேட், அப்புறம் இன்ஸ்டிடியூஷனல் லெண்டிங், இது கூட சேர்த்து கேஷ் அண்ட் மேனேஜ்மெண்ட், அதுக்கப்புறம் ஃபினான்ஸ் சேவைகள் இது எல்லாமே. FY25ல இந்த செக்மெண்ட் 27,000 கோடி பக்கத்துல வருவாய் ஜென்ரேட் பண்ணிக்கு. இது ஆல்மோஸ்ட் 31.7% பேங்கோட டோட்டல் வருவாயில. பட் இது 11.8% தான் கான்ட்ரிபியூட் பண்ணிக்கு ப்ராஃபிட் பிஃபோர் டாக்ஸ்ல. ஏன்னா இதனோட ஃபண்டிங் ஃபுல்லா அது எங்கிருந்து எடுத்திருக்காங்கன்னா ரீட்டைல் ஆர்ம்ல இருந்து எடுத்திருக்காங்க ஃபுல் காஸ்ட்ல. ஸோ சேம் இன்ட்ரெஸ்ட் தான் இது ரீட்டைல் ஆர்ம் எவ்வளோ பே பண்றாங்களோ அது கொடுக்குது. அதனால ப்ராஃபிட்ஸ் கொஞ்சம் முழுங்கிச்சுன்னு சொல்லலாம். டொமஸ்டிக் பிரசன்ஸையும் தாண்டி பேங்க் ஆஃப் இந்தியாவோட குளோபல் ஃபுட் பிரிண்ட் அவங்க வச்சிருக்காங்க. 22 ஓவர்சீஸ் பிரான்ச் இருக்கு. இதுல இருந்து 11.8% வருவாய் வருது. பிரைஸ் டு புக் ரேஷியோ 0.7, அதாவது இன்வெஸ்டர்ஸ் 0.7 rupees தான் பே பண்றாங்க ₹1 ஆஃப் கம்பெனியோட நெட் அசெட்க்கு. இது 1.05x ஆன இண்டஸ்ட்ரி ஆவரேஜ் விட கம்மியா இருக்கு. இந்த நிறுவனத்துடைய அண்டர்லைங் பெர்ஃபார்மன்ஸ் ஸ்ட்ராங்காவே இருக்கு. FY25 ஒரு ஸ்ட்ராங் இயரா இருந்திருக்கு பேங்க் ஆஃப் இந்தியால. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் 16.66% இயர் ஆன் இயர் அதிகமாயிருக்கு. 16,412 கோடியா. நெட் ப்ராஃபிட் சர்ஜ் ஆயிருக்கு 45.92%. இது 9,219 crores. பேங்கோட சர்ஜ் அண்டர்பின் பண்ணப்பட்டிருக்கு. 16.76% இன்க்ரீஸ் இன் இன்ட்ரெஸ்ட் ஏர்ன்டுனால இது அலைனாது ஹெல்தி 15.33% ரைஸ் அட்வான்ஸ் ஸ்டாண்டிங்ல. இது 6,53,518 crores இருக்கு. இது எது டிரைவ் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா கிரெடிட் டிமாண்ட், ரீட்டைல், அப்புறம் MSME, கார்பரேட் செக்மெண்ட்ஸ்ல இருக்கிறதுனால தான். இந்த பெர்ஃபார்மன்ஸ் ஆல்மோஸ்ட் நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் டிக்ளைன் ஆயிருந்தாலும் 2.97%லேருந்து 2.82% FY25ல நடந்திருக்கு. அது ஆயிருந்தாலும் அதை தாண்டியும் இந்த பெர்ஃபார்மன்ஸ் காட்டியிருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் அப்படிங்கிறது ஒரு கீ மெட்ரிக். இது எதை மெஷர் பண்ணுதுன்னா லோனோட லாபத்தை. எதுக்கப்புறம்னா ஃபண்டிங் காஸ்ட் அஸ் அ பர்சன்டேஜ் ஆஃப் ஆவரேஜ் ஏர்னிங் அசெட்ஸ்க்கு அப்புறம். NIMல 15 BPS டிக்ளைன் இருந்திருக்கு. RBIயோட ரெப்போ ரேட் கட்னால தான். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ரேட்ல பேங்க் RBI கிட்ட இருந்து பாரோ பண்ணலாமோ அந்த ரேட் தான். கான்சிக்வெண்டா BAOட லெண்டிங் ரேட்டும் ஆல்மோஸ்ட் இமீடியட்டா ஃபால் ஆயிருக்கு. டெபாசிட் அப்புறம் அதர் ஃபண்டிங் காஸ்ட்டும் அட்ஜஸ்ட் ஆயிருக்கு ரொம்ப மெதுவா. ஸோ லோன் ஈல்டு ஃபாஸ்டா ட்ராப் ஆயிருக்கு ஃபண்டிங் காஸ்ட்டை விட.
ஸோ பேங்க் வந்து எவ்வளோ ஏர்ன் பண்ணுது, அதுக்கப்புறம் எவ்வளோ பே பண்ணுது அப்படிங்கிறது நேரோ ஆகிட்டே போகுது. குரூஷியலாக பேங்க் ஆஃப் இந்தியா வந்துட்டு இது எப்படி ஆஃப்செட் பண்ணுறாங்கன்னா, ஒரு அப்டிக் நான் இன்ட்ரெஸ்ட் இன்கம்ல அதர் இன்கம் வந்து 46% அதிகமாயிருக்கு. 6233 crores வந்து 9104 crores. முதல் விஷயம் வந்துட்டு அசெட்ஸ் அண்ட் டிஸ்போஸில் மானிட்டைசேஷன் பண்ணது தான். இது வந்துட்டு கெயின் 660.46 crores FY24 2084.06 crores FY25 அதிகமாயிருக்கு. ஆல்மோஸ்ட் 215.5%. அடுத்த விஷயம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்துட்டு இந்த ரிட்டர்ன் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்ல இருந்து வந்த ரெக்கவரிஸ் தான். மேனேஜ்மெண்ட் வந்து ஸ்டெப் அப் பண்ணி ரெசல்யூஷன் எஃபர்ட்ஸ் வந்து லிஃப்ட் பண்ணிக்காங்க. ஸோ கேஷ் ரெக்கவரி 61% இயர் ஆன் இயர் அதிகமாயிருக்கு. 1467 crores FY24 ஆயிருக்கு. இதுவே 2365 crores FY25 அதிகமாயிருக்கு. டோட்டல் கேஷ் ரெக்கவரி ஸ்டாண்டர்ட் அப்புறம் ரிட்டர்ன் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்ல இருந்து இது ரைஸ் ஆயிருக்கு. 9506 crores FY25 21% இயர் ஆன் இயர் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஓவரால் ரெக்கவரி ரேட் 647 BPS 20.43% ரீச் ஆயிருக்கு. இந்த ரெக்கவரி வந்து பேலன்ஸ் ஷீட் குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணிருக்கு. அதாவது கிராஸ் என்பிஏ இது எதை ரெஃபர் பண்ணுதுன்னா லோன்ஸ் இல்லைனா அட்வான்சஸ் எதெல்லாம் வந்துட்டு ஆல்ரெடி டிஃபால்ட் ஆயிருக்கோ இல்லை டிஃபால்ட் ஆயிருக்க க்ளோஸாக இருக்கோ இது வந்து ரெடியூஸ் ஆயிருக்கு. 7434 crores 25.5% டிக்ளைன் ஆயிருக்கு இயர் ஆன் இயர். அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு ஜிஎன்பிஏ ரேஷியோ பார்த்தோம்னா 171 BPS 3.27%. நெட் என்பிஏ இது வந்து எதை ரிஃப்ளெக்ட் பண்ணுதுன்னா கிராஸ் என்பிஏ மைனஸ் ப்ரொவிஷன் ஃபார் பொட்டன்ஷியல் லாசஸ் இது 40 BPS கம்மியாக இருக்குது 1.22%. கேபிட்டல் அடிக்வசி ரேஷியோ இது வந்து எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா எவ்வளோ நல்லா ஒரு பேங்க் வந்து அதனோட ஆப்ளிகேஷன் மீட் பண்ணுது அப்படிங்கிறத. இது 81 BPS இயர் ஆன் இயர் இம்ப்ரூவ் ஆயிருக்கு 17.77%. பார்கெயினில் இது ட்ரேட் ஆகிட்டு இருந்தாலும் இண்டஸ்ட்ரி ஆவரேஜ் கூட கம்பேர் பண்ணும்போது அடிஷ்னலாக 50 BPS ஆஃப் ரேட் ஹைக்ஸ் இருக்குது. மார்ஜின்ஸ் வந்து லைக்லி ஒரு ப்ரெஷரில் இருக்குன்னு சொல்லலாம் அப்கமிங் குவார்ட்டர்ஸில். ஸோ டெபாசிட் மொபிலைசேஷன் அதுக்கப்புறம் இந்த ஃபியர்ஸ் காம்படிஷன் இதெல்லாம் கிரிட்டிக்கலாக இருக்கும் என்ஐஎம் ட்ராஜெக்டரி பார்க்கறதுக்கு. அப்புறம் இன்ட்ரெஸ்ட் இன்கம்மை சஸ்டெயின் பண்ணுறதுக்கு மேனேஜ்மெண்ட் கைடன்ஸ் வந்து 12% growth இருந்தாலும் இன்வெஸ்டர்ஸ் வந்துட்டு முதலீட்டாளரான நம்ம பிஓஐ இது எப்படி நேவிகேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கணும். மார்ஜின் ட்ரெண்ட்ஸ் அசெட் குவாலிட்டி எப்படி காட் பண்ணுறாங்கன்னு பார்க்கணும். இந்த ரீசர்ஜன்ஸ் இருக்குல்ல கிரெடிட் ஸ்ட்ரெஸ்ல இதுக்கு எதிர்கால போய் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற நிறுவனம் நாட்கோ ஃபார்மசூட்டிகல்ஸ். 1981 ஸ்டார்ட் பண்ணப்பட்ட இந்த நிறுவனம் ஒரு மிட் சைஸ் பார்மசூட்டிக்கல் நிறுவனமா ஸ்ட்ராங் பிரசன்ஸ் இருக்கு ஃபார்முலேஷன்ஸ் அதுக்கப்புறம் ஆக்டிவ் பார்மசூட்டிக்கல் இன்கிரீடியன்ஸ் பண்றதுலயும் 9 மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. டெடிகேட்டடா ரிசர்ச் சென்டர்ஸும் இருக்கு. இன்டர்நேஷனல் அதுக்கப்புறம் டொமஸ்டிக் சந்தைக்கும் இவங்க ரெண்டுக்குமே கேட்டர் பண்றாங்க. நிறைய வருடங்கள்ல இந்த நிறுவனம் வந்து ஒரு நீஷ் கார்வ் அவுட் பண்ணிக்காங்க காம்ப்ளெக்ஸ் ஜெனரிக்ஸ் அப்புறம் ஆன்காலஜில பர்டிகுலரா யூஎஸ்ல. நம்ம நாட்கோனுடைய வணிகத்தை இப்ப நல்லா புரிஞ்சுக்கலாம். முதல் விஷயம் வந்துட்டு ஆக்டிவ் பார்மசூட்டிக்கல் இன்கிரீடியன்ஸ் இதை ஏபிஐ அப்படின்னு சொல்லலாம். இது வந்து இந்த நிறுவனத்தோட பார்ட் எங்கெல்லாம் தயாரிப்பு செய்யறாங்க ரா கெமிக்கல் பில்டிங் பிளாக்ஸ் ட்ரக்ஸுக்குலாம் யூஸ் பண்றதோ அதுதான். இது எய்தர் அவங்க இன்ஹவுஸா பயன்படுத்திக்கிறாங்க இல்லைன்னா மீதி இருக்கிற தயாரிப்பாளர்கள் குளோபலா அவங்க வித்துடுறாங்க. FY25 APAயோட ரெவென்யூ 201.8 crores 19% இயர் ஆன் இயர் டிக்ளைன். இந்த டிராப் எதனாலன்னா கமாடிட்டி ஸ்டைல் பிரைசிங் பிரஷர்னால தான். ஸோ அன்டிஃபரன்ஷியேட்டட் ப்ராடக்ட்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் கம்பீட் பண்ணுவாங்க ஒரே பிரைஸ்க்கு. ஸோ அன்இவன் டைமிங்கா இருக்கும் லார்ஜ் அப்புறம் ஒன் ஆஃப் சப்ளை டீல்ஸ்க்கு. ஏபிஎஸ் வந்து இந்த நிறுவனத்தோட ரெவென்யூல 4.2% தான். அவங்க வந்து இந்த கம்பெனியோட மோர் லுக்ரேட்டிவ் ஃபார்முலேஷன்ஸ்க்கு சப்போர்ட்னே நம்ம சொல்லலாம். ஏபிஎஸ் அதுல வந்துட்டு டேப்லெட்டாவோ கேப்சியூலாவோ இன்ஜெக்டபிள்ஸாவோ டர்ன் பண்றது. அடுத்த செக்மெண்ட் பாத்தீங்கன்னா ஃபார்முலேஷன்ஸ். FY25 இந்த செக்மெண்ட் மட்டும் 87% ரெவென்யூ அதாவது 4159.7 crores கொடுத்திருக்கு. இன்னும் டீப்பா பார்த்தோம்னா எக்ஸ்போர்ட் ஃபார்முலேஷன்ஸ் வந்து 16% அதிகமா இருக்கு 3759.7 crores. இதுக்கு எதுக்கு நம்ம நன்றி சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாட்கோவோட ஃபிளாக்ஷிப் ட்ரக்கான ஜி ரெவ் லிமிட்டுக்கு தான். இது வந்து யூஎஸ்ல இந்த பர்டிகுலர் ட்ரக்கு மார்க்கெட் ஷேர் கெயின் ஆயிட்டே இருக்கு. சப்ஸ்டான்ஷியல் சங்க் எக்ஸ்போர்ட் ரெவென்யூல இருந்து வந்திருக்கு. யூஎஸ் தவிர நாட்கோ வந்து கனடா அதுக்கப்புறம் பிரேசில் சப்சிடரிஸ்லயும் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. டொமஸ்டிக் ஃபார்முலேஷன் வந்துட்டு 3% க்ரோ ஆயிருக்கு 400 crores. லார்ஜா வந்துட்டு இண்டியூஸ் பிரைசிங் ப்ரெஷர்ஸ் காம்படிஷன்னால தான். நாட்கோட மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்து நியூவர் வெர்டிகல்ல எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுதான் கிராப் ஹெல்த்தோட சயின்சஸ். இது வந்து ஒரு அக்ரோ கெமிக்கல் டிவிஷனா இருக்கு. சஸ்டைனபிள் பெஸ்டிசைட் அப்புறம் கிராப் ப்ரொடெக்ஷன் சொல்யூஷன்ஸ் எல்லாம் ஏர்லி டேஸ்ல பண்ணிட்டு இருக்காங்க. FY25 ரெவென்யூஸ் இந்த யூனிட்ல இருந்து கம்மியாயிருக்கு 108.3 கோடியா இருந்திருக்கு FY24. இதுவே 59.8 crores கம்மியாயிருக்கு FY25. இந்த ஷார்ப் டிராப் வந்து மெயினா 3 காரணங்கள்னால. ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து அதனோட கிரீன்ஃபீல்ட் வெஞ்சர் வந்து 4 to 5 years ஆகும் ஸ்கேல பாருக்கு. ரெண்டாவது விஷயம் ரஃப்லி 60 crores ரெவென்யூ FY25. இது வந்து 160 crores கீழே இருக்கும். பிரேக் ஈவன் பண்ற அந்த
நம்பருக்கும் கீழே தான் இருக்கும். மூணாவது விஷயம், ஒரு ஃபிளாக்ஷிப் ப்ராடக்ட் இல்லாமல் வால்யூம்ஸ் இல்லைனா வந்து ப்ரீமியம் ப்ரைஸிங் கமெண்ட் பண்ண முடியாது. ஸோ யூனிட் வந்து கண்டினியூஸாக லாஸஸ் தான் இன்கர் பண்ணும். நாலாவது, நாட்கோவோட அதர் இன்கம் வந்துட்டு சிக்னிஃபிகண்ட் பஃபராக எமர்ஜ் ஆயிருக்கு FY25ல. இது ஆல்மோஸ்ட் டபுள் ஆயிருக்கு. 145.8 crores 362.7 crores. இது வந்துட்டு API அதுக்கப்புறம் அக்ரோ கெமிக்கல் ஸ்லோ டவுன் இம்பாக்ட் வந்து குஷனா இது வந்து பண்ணுதுன்னு சொல்லலாம். கோர் ஃபார்முலேஷன் பிசினஸ் வந்து ரோபஸ்டா இருந்திருக்கு. நாட்கோ வந்துட்டு கன்சாலிடேட்டட் ரெவென்யூவா 4784 crores FY25ல டெலிவர் பண்ணிருக்காங்க. இது ஒரு 16% இன்க்ரீஸ் 4126.9 crores இருந்திருக்கு FY24ல. இந்த ரிசல்ட்ஸை இன்னும் இம்ப்ரெசிவா காட்டியிருக்கு. இதுதான் நாட்கோவோட பேலன்ஸ் ஷீட்டோட ஸ்ட்ரென்த்னே சொல்லலாம். டெப்ட் டு எக்விட்டி ரேஷியோ வந்து 0.04 தான். நாட்கோ வந்து வர்ச்சுவலா டெப்ட் ஃப்ரீ, சிக்னிஃபிகண்ட் ஹெட்ரூம் இருக்கு. R&Dல வந்து முதலீடு செய்யறதுக்கு, அக்விசிஷன் பண்றதுக்கு, நியூ வெர்டிகல் ஸ்கேல் பண்றதுக்கு. இது வந்து ஃபினான்ஷியல் ரெவலேஷன் பர்டனை கம்மி பண்ணுது. மார்ஜின்ஸ் வந்து அதனுடைய ஆப்ரேஷனல் எஃபிஷியன்சியை காட்டுது. ஆப்ரேட்டிங் மார்ஜின்ஸ் வந்து ஸ்டெடியாக கிளைம்ப் ஆயிருக்கு. 30.4% FY20ல இருந்திருக்கு. இது 49.6% FY25ல கிளைம்ப் ஆயிருக்கு. PE வந்து 8.7x. இது வந்து லெஸ்ஸாக இருக்கு. லாங் டேர்ம் ஆவரேஜான 19.5x கூட கம்பேர் பண்ணும்போது இண்டஸ்ட்ரி ஆவரேஜான 33.8x விடவே கம்மியாக இருக்கு. இது எல்லாத்தையுமே தாண்டி மார்க்கெட் வந்து நல்ல ரீசன் கொடுத்துருக்கு நம்ம காஷியஸாக இருக்கிறதுக்கு. ஏன்னு நம்ம பார்க்கலாம். முதல்ல இந்த நிறுவனத்தோட ஃபிளாக்ஷிப் ப்ராடக்டான G-Rev லிமிட் வந்து அதனுடைய பேட்டன்ட்டை லூஸ் பண்ண போறாங்க. பேட்டன்ட் ப்ரொடெக்ஷனை லேட் FY26ல. இது நடந்துச்சுன்னா என்ன ஆகும்? ஜென்ரிக் காம்படிட்டர்ஸ் மார்க்கெட்குள்ளே வந்துட்டு இந்த ப்ரைஸை வந்து ஷார்ப்பாக கம்மி பண்ணுவாங்க. மேனேஜ்மெண்ட் இதை என்ன எஸ்டிமேட் பண்ணுறாங்கன்னா 20% இதனால வந்துட்டு ரெவன்யூ ட்ராப் இருக்கும், 30% டிக்ளைன் இருக்கும் ப்ராஃபிட்லன்னு சொல்கிறாங்க. இது ஒரு பெரிய ப்ராப்ளம். ரெண்டாவது, கான்சன்ட்ரேஷன் ரிஸ்க்கு. ஸோ சில ஃபியூ காம்ப்ளெக்ஸ் ஜென்ரிக்ஸ்லேயே நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணி இருக்கிறதுனால ப்ராஃபிட்டில் ப்ராப்ளம் வர இருக்குது நிறைய சான்சஸ். நாட்கோ வந்துட்டு வாலட்டிலிட்டிக்கு நல்லாவே எக்ஸ்போஸ் ஆகிறாங்க எக்ஸ்க்ளூசிவிட்டி எண்ட் ஆனதுக்கப்புறம். அதுக்கப்புறம் ஒரு ஒர்க்கிங் கேபிட்டல் சவாலும் இருக்குது. 2025 படி FY25 படி இந்த நிறுவனத்தோட இன்வென்ட்ரி டேஸ் வந்துட்டு ஸ்கை ஹை 405 days. அதாவது நாட்கோ வந்துட்டு ஒரு ஃபுல் இயர்ஸ் வர்த் ஆஃப் இன்வென்ட்ரி வச்சிருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் பஃபர் ஸ்டாக்ஸ் இந்த ப்ராடக்ட்ஸோடது வந்து லாங் லீட் டைம்ஸ் இருக்கும். ரிசல்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெச்டு கேஷ் கன்வர்ஷன் சைக்கிள் 362 days. இந்த மாதிரி லாங் சைக்கிள் இருந்ததுன்னா கேஷ் அதை லாக்அப் பண்ணிடும். அதுக்கப்புறம் லிக்விடிட்டி கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்கும். எவ்வளோ அக்ரெசிவாக அந்த நிறுவனம் வந்து அதனுடைய ப்ராஃபிட்டை ரீஇன்வெஸ்ட் பண்ண முடியும் க்ரோத்காகங்கிறது கம்மியாயிடும். இந்த சவால்கள் எல்லாத்தையும் தாண்டி நாட்கோ வந்து ஸ்டாண்டிங் ஸ்டில்லாக இருக்குன்னு நம்ம சொல்லலாம். நாட்கோ எதுக்கு கியரிங் அப் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா இந்த போஸ்ட் ரெவ் லிமிட் எராக்கு அப்புறமா 2 காம்ப்ளெக்ஸ் வந்து பண்ணலான்ட்டு இருக்காங்க. ஹை வேல்யூ லான்ச்சஸ் ரிஸ்டி பிளாம் அதுக்கப்புறம் செமா க்ளூடைட் FY26ல பண்ணலான்ட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து இந்த ரெவ் லிமிடோட டிக்ளைனை ஆஃப்செட் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க, ரெவென்யூ பூஸ்ட் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. மூணாவது விஷயம், நாட்கோ வந்து கரண்டாக 7571 crores ரிசர்வ்ல வச்சிருக்காங்க. ஸோ 3500 crores இதில் கேஷாக இருக்குது. அப்புறம் மேனேஜ்மெண்ட் என்ன இண்டிகேட் பண்ணிக்காங்கன்னா க்ளோஸ் டு அட்லீஸ்ட் 1 acquisition இந்த இயர் பண்ணுவாங்க ஃபியூச்சர் க்ரோத் சப்போர்ட் பண்ணுறதுக்குன்னு சொல்லியிருக்காங்க. கடைசியாக அந்த நிறுவனம் வந்துட்டு 400 crores வந்து அடுத்த R&Dல வந்துட்டு அலாட் பண்ணுறாங்க. ஸ்மால் மாலிக்யூல் அதுக்கப்புறம் ஜீன் தெரப்பி செல் தெரப்பி இதுல எல்லாம். கன்க்ளூஷன்ல சொல்லணும்னா நாட்கோ வந்து சிக்னிஃபிகண்ட் டிஸ்கவுண்ட்ல இருக்கு. அதனுடைய ஹிஸ்டாரிக்கல் அப்புறம் பியர் வேல்யூஷன்ஸை பார்த்தோம்னா மார்க்கெட் காஷனும் இருக்கு. ஏன்னா நியர் டேர்ம்ல ஹெட்விண்ட் இருக்கு. எஸ்பெஷலா இந்த G-Rev லிமிடோட பேட்டன்ட் வந்து எக்ஸ்பயர் ஆகிறதுனால ஸோ ரிஸ்க் இருக்கு. கம்பெனி வந்து டிரைவ் பண்ணணும் ப்ராட் அண்ட் ரெவென்யூ ஸ்ட்ரீம்ஸ்க்கு. அதுக்கப்புறம் அதனுடைய US பைப்லைன் அதுக்கப்புறம் ஃபியூச்சர் க்ரோத்லேயே இன்வெஸ்ட் பண்ணணும். அப்பதான் வந்து லாங் டேர்ம் வேல்யூ அதனால அன்லாக் பண்ண முடியும். அல்டிமேட்டா எக்ஸிகியூஷன் அடுத்த 2 வருஷத்துல என்ன நடக்குதோ அதுதான் வந்து இந்த பங்கு மார்க்கெட்ல எப்படி பிஹேவ் பண்ண போகுது, எப்படி ரீரேட் ஆக போகுதுங்கிறத காட்டும். நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற நிறுவனம் வந்து LIC Housing Finance Limited. LIC Housing Finance Limited இந்தியாவுடைய லார்ஜஸ்ட் டெடிகேட்டட் ஹவுசிங் ஃபினான்ஸ் நிறுவனம். இதை ப்ரொமோட் பண்றது லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. 45.26% ஸ்டேக் வச்சிருக்காங்க இந்த நிறுவனத்தில். இந்த நிறுவனத்துடைய போர்ட்ஃபோலியோ வந்து மெயினாக 4 செக்மெண்ட்டாக நம்ம கிளாஸிஃபை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இண்டிவிஜுவல் ஹவுசிங் லோன்ஸ். இது வந்து லாங் டேர்ம் லோன்ஸ் இண்டிவிஜுவல்ஸ் கொடுக்குறது. அதுக்கப்புறம் வீடு வாங்குறதுக்கு இல்லைனா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது கொடுக்குது. அப்ராக்சிமேட்டாக 85% டோட்டல் லோன் புக்கில் இது இருக்குது. ரெண்டாவது நான் ஹவுசிங் லோன். இண்டிவிஜுவல்ஸ் யாருக்கெல்லாம் வந்து எக்ஸ்டெண்டட் இண்டிவிஜுவல்ஸ் எகெயின்ஸ்ட் ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டி பிஸ்னஸ்க்கோ பர்சனல் நீட்ஸ்க்கோ எடுக்கிறது தான் 10.3% லோன் புக்கில் இந்த செக்மெண்ட் இருக்குது. மூணாவது நான் ஹவுசிங் கமர்ஷியல் லோன்ஸ். இது வந்து யாருக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்கன்னா பிஸ்னஸ் வந்து கமர்ஷியல் ஆசட்ஸ் அக்வயர் பண்ணுறாங்க லைக் ஆஃபீஸ் ப்ரெமிசஸ் அதுக்கு கொடுக்குறது. கடைசியாக ப்ராஜெக்ட் ஃபினான்ஸ் லோன்ஸ். இது யாருக்கு எக்ஸ்பெண்ட் பண்ணுறாங்கன்னா டெவலப்பர்ஸ் இந்த சோபா பிரஸ்டீஜ் அதுக்கப்புறம் லார்ஜ் டிக்கெட் எண்ட் டு எண்ட் ரியல் எஸ்டேட் ப்ராஜெக்ட் பண்ணுறவங்க. இதெல்லாம் எப்படி ரீபே பண்ணப்படுதுன்னா ப்ராஜெக்டோட ஓன் கேஷ் ஃப்ளோ மூலமாக. மொத்தமாக சேர்த்து இந்த நான் ஹவுசிங் அதுக்கப்புறம் கமர்ஷியல் அதுக்கப்புறம் இந்த ஃபினான்ஸ் லோன்ஸ் வந்து 4.7%
இருக்கு டோட்டல் லோன் புக்ல. ஓவராலா நிறுவனத்தோடைய லோன் போர்ட்ஃபோலியோ வந்துட்டு 7% CAGR வந்து கடந்த 5 வருடமா ஹெல்தியா க்ரோ ஆயிருக்கு. ஓவர் த இயர் நிறுவனத்துடைய டிசம்பர்ஸ்மெண்ட் வந்து ஷிஃப்ட் ஆயிருக்கு. ப்ராஜெக்ட் ஃபினான்ஸ் 48% இயர் ஆன் இயர் க்ரோத் ஆயிருக்கு. அப்புறம் இந்த நான் ஹவுசிங் இண்டிவிஜுவல் லோன்ஸ் வந்து 21% இயர் ஆன் இயர் க்ரோ ஆயிருக்கு. இதுதான் ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் செக்மெண்ட்ஸா இருக்கு. ஏன் இது ஒரு நல்ல ஷிஃப்ட் அப்படின்னு பார்க்கலாம். இந்த செக்மெண்ட்ஸ் வந்து ஹையர் ஈல்ட்ஸ் கொடுக்குது. இந்த கோர் இண்டிவிஜுவல் ஹவுசிங் லோனை விட மேனேஜ்மெண்ட் வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணிட்டு இருக்காங்க இந்த ப்ராஜெக்ட் ஃபினான்ஸ் அதுக்கப்புறம் நான் ஹவுசிங் இண்டிவிஜுவல் லோன்ஸ்ல டிஸ்இம்பர்ஸ்மெண்ட் பண்றதுக்கு. ஏன்னா போர்ட்ஃபோலியோட ஈல்ட் அதிகம் பண்றதுக்கு லோன்ஸ் வந்து இப்போ 3 ஸ்டேஜா கிளாசிஃபை பண்ணப்படுது. ஆர்டர் ஆஃப் கிரெடிட் ரிஸ்க் இன்க்ரீஸ் பண்றாங்க. ஸ்டேஜ் 1 வந்து ஹெல்தி ஆசெட்ஸ் கவர் பண்றது. ஸ்டேஜ் 2 வந்து லோன்ஸ் வித் எலிவேட்டட் ரிஸ்க். ஸ்டேஜ் 3 வந்து கிரெடிட் இம்பேர்ட் லோன்ஸ். ஸ்டேஜ் 3 ரொம்பவே கிரிட்டிக்கல் பிகாஸ் இது லோன்ஸ் எல்லாத்தையும் வந்து லைக்லி டிஃபால்ட் ஆயிரும் ஃபிளாக் பண்ணும். ஸ்டேஜ் 3 எக்ஸ்போஷர் வந்து டிக்ளைன் ஆயிருக்கு 3.31% இருந்து 2.47% FY24 இருந்து FY25 பார்த்தோம்னா இது என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா ட்ரபிள் லோன்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாதுங்கிறது இண்டிகேட் பண்ணுது. இந்த ஆசெட்ஸ் ஏஸ்டோட ப்ரொவிஷன்ஸ் இருக்குல்ல அது வந்து 3895 crores இருக்கு. FY25ல 4877 crores இருந்தது. இது என்ன கொடுக்குது இம்ப்ளை பண்ணதுன்னு பாத்தீங்கன்னா இம்ப்ரூவ்ட் ஆசெட் குவாலிட்டி, அப்சல்யூட் ப்ரொவிஷனிங்கை ரெடியூஸ் பண்ணுது, அதுக்கப்புறம் ஸ்ட்ராங் பஃபரை ப்ரிசர்வ் பண்ணுது பொட்டன்ஷியல் லாஸஸ் எகெயின்ஸ்டா. இந்த இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் வந்து 5429 crores 14% இன்க்ரீஸ் ஆயிருக்கு இயர் ஆன் இயர். அண்ட் இது வந்து ஒன் ஆஃப்ல இருந்து ரொம்பவே ஃபார்னு சொல்லலாம். கடந்த 5 வருடமா பேட் வந்துட்டு 19% CAGR க்ரோ ஆயிருக்கு. ஒரு கீ ப்ராபபிலிட்டி மெட்ரிக் வந்து நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் வந்து 3.08% இருந்து 2.73% ஃபால் ஆயிருக்கு. அதாவது கம்பெனி வந்துட்டு லெஸ்ஸா ஏர்ன் பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு ரூபி அவங்க லெண்ட் பண்ணதுக்கும் அந்த பர்டிகுலர் வருஷத்துல. சரிங்களா, எது வந்து இந்த டிக்ளைனுக்கு டிரைவரா இருந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் லோன் ரேட் கட்ஸ் வர்சஸ் ஸ்லோவர் ஃபண்ட் ரீப்ரைசிங் தான். ஆர்பிஐயோட மானிட்டரி பாலிசி ரெப்போ ரேட்டை 2 தரம் கட் பண்ணாங்க. 2025ல 6.50 இருந்து 6.25 அதுக்கப்புறம் 6.00 ஏப்ரல்ல. LIC ஹவுசிங் இமீடியட்டா இந்த ரிடக்ஷன்ஸை வந்து ஃப்ளோட்டிங் ரேட் ஹோம் லோன் பாரோவர்ஸ்க்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனோட லோன் ஈல்டு வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஃபால் ஆயிருக்கு. மோஸ்ட் ஆஃப் த ஃபண்டிங் வந்துட்டு லைக் டிபென்ச்சர்ஸ் அதுக்கப்புறம் அதர் பேங்க்ஸ் அதுக்கப்புறம் நேஷனல் ஹவுசிங் பேங்க் ரீஃபைனான்ஸ் லைன்ஸ் எல்லாம் வந்து ஓல்டு ஹையர் கூப்பன்ஸ் வந்து மெச்சூரிட்டி வரைக்கும் வந்து கண்டினியூ பண்ணிட்டே போகும் அப்படின்ட்டு இருந்திருக்கு. இதோட ரிசல்ட்ஸ் தான் வந்து இன்ட்ரெஸ்ட் இன்கம் ட்ராப் ஆயிருக்கு குயிக்கா நம்ம இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பென்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது. ஸோ கம்பெனியோட நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜினை ஸ்குவீஸ் பண்ணிருக்கு. ரெண்டாவது பேங்க் அப்புறம் நான் பேங்க் காம்படிட்டர்ஸ்லாம் அக்ரெசிவா ஹோம் லோன் பிரைசிங் கட் பண்ணிருக்காங்க. பேங்க்ஸ் வந்து காசா லெவரேஜ் பண்ணி டெபாசிட்ஸ் sub 8% ரேட்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க. ஸோ LIC ஹவுசிங் வந்துட்டு அதனுடைய லெண்டிங் ரேட்டை லோவர் ஆக்கணும் மார்க்கெட் ஷேர் டிஃபெண்ட் பண்றதுக்காக. இந்த ரீப்ரைசிங் கட் வந்து ஆவரேஜ் ஈல்ட் ஆன் அட்வான்சஸ் 10 BPS 9.79% ஆக்கியிருக்கு. அண்ட் லெகசி பாரோயிங்ஸ் இன்னுமே வந்துட்டு ஹையர் கூப்பன்ஸ் தான் பியர் பண்ணிட்டு இருக்கு. நேரோவர் ஈல்ட் வந்து NIM கம்ப்ரஸ் பண்ணிருக்கு. பட் இது எல்லாத்தையுமே தாண்டி இந்த பங்கு எப்படி வேல்யூ பண்ணப்பட்டிருக்குன்னு பார்க்கலாம். LIC ஹவுசிங்கோட கரண்ட் பிரைஸ் டு புக் ரேஷியோ 0.88x. இது ஆல்மோஸ்ட் 10 இயர் மீடியனான 1.2x நடுவில் இருக்கு. இண்டஸ்ட்ரி ஆவரேஜான 2.09x நடுவில் இருக்கு. இந்த அண்டர் வேல்யூவேஷன் வந்து ராஜா மார்க்கெட்டோட கன்சர்ன்ஸ் அப்புறம் வந்து ஃபர்தர் NIM கம்ப்ரெஷன், ஃபண்டிங் காஸ்ட் வாலட்டிலிட்டி எல்லாம் எதனால வந்திருக்குன்னா ரெப்போ ரேட் கட்னால வந்திருக்கு. மேனேஜ்மெண்ட் இப்போ மார்ஜின்ஸை ஸ்டடி பண்ணாங்க. ஃபண்டிங் காஸ்ட்டை கட் பண்ணி இல்லைனா எக்ஸ்பேண்டிங் ஹையர் ஈல்டை வந்து கொடுத்தாங்க லோன்ஸ்க்குனா ஸ்டாக் வந்து மறுபடியும் ரீரேட் ஆகும். மார்ஜின் ஹெட்வின்ஸை டெம்பரரி அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணும். ஸோ நண்பர்களே, இதுதான் அந்த 3 பங்குகள். இதோட PE ரேஷியோ வந்து 10x கம்மியாக இருந்திருக்கு. பட் நம்ம ஃபண்டமெண்டல்ஸ் பார்த்தோம், பொட்டென்ஷியலாக பார்த்தோம்னா ரொம்பவே மேசிவாக இதெல்லாம் இருக்கும். நீங்கள் வேல்யூ இன்வெஸ்டிங்கில் நீங்கள் பிலீவ் பண்ணுறீங்கன்னா இந்த ஸ்டாக்ஸை கண்டிப்பாக உங்கள் ரேடாரில் வச்சுக்கோங்க. இந்த காணொலி பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிங்க, ஷேர் பண்ணிடுங்க. உங்களோட நண்பர்கள் எல்லாருக்கிட்டையும் அண்டர்வேல்யூட் வாய்ப்புகளை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். நான் சொன்ன 3 பங்குகளில் எது வந்து ரொம்ப ப்ராமிசிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் எங்ககிட்ட சொல்லிடுங்க. நம்ம இந்த காணொலியில் டிஸ்கஸ் பண்ண எல்லா பங்குகளும் உங்களுடைய எஜுகேஷனல் பர்பஸ்க்காக, இது பை ஆர் செல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. இன்னும் ஒரு அருமையான காணொலியில் நம்ம எல்லாரும் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். Investment in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing. Please read the risk disclosure documents carefully before investing in equity shares, derivatives, mutual fund, and or other instruments traded on the stock exchanges.